ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபூ தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் மரலும் என்றென்று நிறைய வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையற்ற வாழ்வும் இக்லாஸுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் உற்சாகமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால் ஈமான் உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை நாம் மரணிக்க பிறந்தவர்களே என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, சமகாலத்தில் நாம் பேசுகின்ற நான் கேட்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த மண்ணை விட்டும் பிரிந்து மரணம் என்ற அந்த பிடிக்குள் சிக்க வேண்டியவர்களே என்ற ஒரு தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்படுகின்றது என்றால், நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர அநேகமானவர்கள் மரணம் என்ற அந்த சிந்தனை கடுகளவும் இல்லாமல் வாழுகின்ற நிலைமையை எங்களுக்கு பார்க்கலாம். நாம் மரணிப்போம் என்ற அந்த உணர்வு இல்லாமல் வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை இந்த உலகத்திலே பார்க்கலாம். வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவன் கூட, வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றவன் கூட அவன் செய்கின்ற அனைத்து ஆபாசங்களையும் அனைத்து மோசமானவைகளையும் கடைசி மூச்சு வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றான். தௌபாவுக்குரிய வாசல் திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றவர்கள் கூட அதனை கணக்கே எடுக்காமல் நிரந்தரமாக வாழப்போவது போன்ற ஒரு நிலைமையிலே செயற்படுவதை இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதிகாலையில் துயிலெழுந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 8, 10, 12 மணித்தியாலங்களை கழித்து விட்டோம். உறவுகளே, யாருடைய உள்ளத்தில் நான் மரணிக்க பிறந்தவன், எனக்கு ஒரு மௌத் இருக்கு என்ற சிந்தனை எத்தனை பேர் உள்ளத்தில் வந்து சென்றிருக்கும்? இன்று காலையில் ஒரு ஜனாசா வீட்டுக்கு நீங்கள் போயிருந்தால் அந்த ஜனாசாவை உங்களுடைய தோளிலே சுமந்து மன்னரை வரைக்கும் கொண்டு போய் அடக்கி இருந்தால் இந்த நேரத்திலாவது அந்த சிந்தனை வந்ததா என்று பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், அந்த சிந்தனை வருவதே கிடையாது. மரணித்தவருடைய வீட்டுக்கு போகிறோம், அவ்வளவு தான். மரணித்தவர் மரணித்து விட்டார். அங்கே வேலை செய்கின்றவன் அது நானும் தான், நீங்களும் தான். இப்படி ஒரு நாள் வரும் என்ற அந்த சிந்தனை அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அநேகமானவர்களுக்கு இல்லாத ஒரு காலம். உறவுகளே, ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் முதலாவது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்கின்றார்கள்? ஜனாசா விழுந்ததோடு ஜனாசா வீட்டார்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், ஃப்ரெண்டுகள் எல்லோரும் முதலாவது முடிவு செய்து என்ன தெரியுமா? எத்தனை சகன் சாப்பாடு, எத்தனை பேர் வருவாங்க, களியா போடுவோமா, புளிக்கறி வைப்போமா, சுப்பை வைப்போமா, வாரவங்களுக்கு டீ ஏற்பாடு என்ன, அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஏற்பாடு என்ன, நெஸ்கஃபே மெஷின் எல்லாம் அங்கே வந்துடும். உறவுகளே, மரணித்து முடிந்தவுடன் அவரை உடுப்பு மாற்ற முன்னால், எது செய்கிறதுக்கு முன்னால், ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜனாசா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் ஹட்டெல்லாம் அடித்தாச்சு, சாப்பாடு ஏற்பாடு பண்ணியாச்சு. அது மாடு அறுப்பதா இறைச்சி வாங்குவதா, அங்கே வாத பிரதிவாதங்கள். நெஸ்கஃபே மெஷின் அல்ல டீ ஏதாச்சும் கொண்டு வந்தாச்சு. சுபஹானல்லாஹ், விருந்து பசார இடங்களாக ஜனாசா வீடுகள் மாறி போகிறத நாங்கள் விரும்பியோ வெறுத்தோ கசப்பான உண்மை உறவுகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்நியவருடைய ஜனாசாக்கள் விழுந்து விட்டால் நாள் கணக்கில் அவை எம்பம் பண்ணி வைக்கப்படுவதைப் போல எங்களுடைய ஜனாசாக்கள் உடனடியாக எடுக்கப்பட்டாலும் அந்த எடுத்ததற்கு பின்னால் இரவு முழித்திருப்பதற்கு கோப்பி ஏற்பாடு, இரவு விளையாடுவதற்குரிய ஏற்பாடு, ஃப்ரெண்டுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மையத்து வீட்டில் விளையாடுவதற்குரிய ஏற்பாடு, உணவு ஏற்பாடு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. மரணம் என்ற அந்த சிந்தனை இல்லாத காலமுறவுகளே. ஜனாசாவை தூக்கி கொண்டு போறோம், எந்த திக்ர்களும் இல்லை, எந்த துவாக்களும் இல்லை, நெருப்பு சட்டி இல்லை, தணல் இல்லை, வெள்ளை விரிச்சு ஜனாசா கொண்டு போறது இல்லை, எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. முன்னால பின்னால வலதால இடதால ஜனாசாவை தூக்கி கொண்டு போற நேரம் பின்னால நாங்க போறோம் உறவுகளே. இந்த நேரத்திலாச்சும் வந்த சிந்தனை, இந்த நேரத்தில் கூட என்ன செய்யறோம்? ஏன் இஸ்லாம் எந்த திக்கரையும் வைக்கல? ஜனாசாவை தூக்கி கொண்டு போறவங்க யாரு? அஷ்ஹது இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் பின்னா எல்லாரும் சொல்லணும் எங்க சரி இருக்குதா? லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் வச்சு போகணும் இருக்குதா? இல்ல உறவுகளே, எதுவுமே இல்லை. அமைதியாக போகணும். ஏதனையும் அமைதியாக போகணும். அங்க தூக்கி கொண்டு போற 4 தோல் சுமக்குது இல்லையா, அது நானாக இருந்தால், அது நான் தான் போறேன், இந்த சிந்தனையோட போ. அது உள்ளுக்கு இருக்க நானாக இருந்தால் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லலுமா, ஒரு ரக்காத் தொலைலுமா, தர்மம் ஒன்று செய்யலுமா, திருப்பித்தான் ரூஹு மீட்டப்படுமா? வாய்ப்பே இல்லையே. எனக்கெல்லாம் வாய்ப்பை தந்திக்கிறார். நான் தூக்கி கொண்டு போறேன், பின்னால் நடந்து போறேன், சிந்தனையோட போ. இந்த ஜனாசாவோட போய் மண்ணறைக்கு நான் போவேனா என்பதற்கு உத்தரவாதம் இல்லை உறவுகளே. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஜனாசாக்களை சுமந்து செல்லுகின்ற நேரத்தில் கூட அந்த சிந்தனை இல்லாமல் போறதை பார்க்கலாம். எப்படி போறாங்க? அப்படி திக்ரு ஓயிட்டு போற பித்அத், மாற்று கருத்து இல்லை. சில நேரம் அது பரவாயில்லையோடு நினைக்கிற அளவுல தான் கொள்கை உறவுகள் ஜனாசாக்கு பின்னால போறாங்க. அது பிழைதான், எந்த திக்ரும் இல்லைதான், சிந்தனையோட போகணும். ஆனா என்ன தெரியுமா நடக்குது? இங்கதான் பிசினஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க, அங்கதான் நோய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, அங்கதான் மூத்தமான ஹாஸ்பிட்டல்லையாமையா உங்களோட கிளைய மகள் பெரிய பிள்ளை ஆயிட்டாலாமையா எங்கட மகனுக்கு பேச்சாவத்தை வச்சுக்கிடுவோமா? இதெல்லாம் ஜனாசாவை தொடர்ந்து பின்னால போறவங்கிறவர்களே. பள்ளிக்கு வந்தாலாச்சும் அந்த சிந்தனையாண்டு பார்த்தால் 500 பேர் வந்தால் 300 பேர் பள்ளிக்குள்ள 200 பேர் சுப்பேசர் மாதிரி அப்படி சுத்தி கொண்டிருக்கிறாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. என்ன நடக்குது உலகத்துல? என்ன 500 பேர் வந்தால் 300 பேர் பள்ளிக்குள்ள 200 பேர் வழியில் நிற்கிறாங்க. அதுவும் பள்ளியை மஸ்திதை அண்டிய மையவாடிகளாக இருந்தால் அந்த மையவாடிக்கு போறது அவங்க சுப்பேசர் மாறு அப்படி கையை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. மழை காலமாக இருந்தால் இது லாச்சி கபராய் தான் நல்லவே, இது வாழைப்பட வைப்பாங்களா உள்ளுக்கு வேறு வச்சு போடுவாங்களா இருக்குமே. சுப்ஹானல்லாஹ், இதுதானே என் நிரந்தர வீடு என்ற சிந்தனை. நான் தொழுதால் எனக்கு தொழுகின்ற ஒரு சமூகம், நான் இந்த ஜனாசாவோட தொழுதால் துவா கேட்டால் எனக்கும் ஒரு சமூகம் வருவாங்கன்ற ஃபீலிங் இல்லாமல் வந்தவரை அடக்கிட்டு போக வந்திருக்கிறோம். உண்ட கண்ணால தானே பார்க்கிறாய், அவருடைய சொத்துக்களை தூக்கிட்டு வந்தாய், வாகனங்கள் எல்லாம் வந்துச்சு, புள்ள குட்டி எல்லாம் வந்துச்சு, எல்லாம் திரும்பி போக போகுது. இந்த சில நிமிடங்கள்ல இது நானாக இருந்தால் அந்த சிந்தனை அற்று வாழக்கூடிய காலமுறவுகளே. இந்த உலகத்தில் எல்லாத்திலையுமே கருத்து முரண்பாடு இருக்கு. கருத்து முரண்பாடு இல்லாதது என்ன? தலைப்பு என்ன இன்றைக்கு? நாம் மரணிக்க பிறந்தவர்களே. உறவுகளே, ஒரு மிம்பர் மேட போதும், மாறுகின்ற உள்ளங்களுக்கு ஒரு மிம்பர் மேட போதும். நாங்க வாழுகின்ற இந்த காலம் எல்லாத்திலையும் கருத்து முரண்பாடு. எதை எடுங்க, கடவுள் முதல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முதல் எல்லாத்திலையுமே மக்கள்கிட்ட கருத்து முரண்பாடு தான் செய்யுது. முஸ்லிம்கள் நாங்க ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசியல் இருக்கிறோம், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அங்கேயும் இருப்பான், இங்கிருப்ப எல்லாத்திலும் இருப்பான் சொல்லுகின்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இதெல்லாம் முரண்பாடு இல்லாத, எல்லாத்திலையுமே முரண்பாடு. ஒன்றுல மட்டும் இந்த உலகம் உடன்பாடு. முரண்படவே இயலா. கண்முனுக்கு பார்க்கிறோமே, முரண்பாடு இல்லாத ஒன்று அது ஜனாசா, மரணம். பலவுலா இங்குந்தும் கைரமதீனி தர்ஜூனஹா இங்குந்தும் சாதிகீன். ரப்பு பேசுறான், உங்களுக்கு கேளுமா இருந்தால் போற ரூக திருப்பி கொடுங்க பாப்போம். இங்குந்தும் சாதிகீன், உண்மை பேசுறவங்களா இருந்தால் போய்கொண்டிருக்கிற உங்களோட வாப்பட ரூகு, உங்களோட மச்சண்ட ரூகு, உங்களோட மனைவிட ரூகு பிரிஞ்சுட்டு ட்ரில்லியங்கள் பில்லியங்கள் ட்ரில்லியங்கள் துனியாவையே கொடுத்து 7 மண்டை போற ரூக மீட்டு கொடு பார்க்கலாம். உன்னால ஏழான்றான். உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் மரணம் உறவுகளே. ஜனாசா மரணம் என்பது யாரையுமே விட்டு வைக்காது. அது ஏழையா இருந்தால் என்ன, பிச்சைக்காரனா இருந்தால் என்ன, அடுக்குமாடியில் வாழ்ந்தால் என்ன, கோடீஸ்வரனா இருந்தால் என்ன, ஜனாதிபதியா இருந்தால் என்ன, அதிபரா இருந்த யாரா இருக்கட்டுமே, யாரையும் விட்டு வைக்காத ஒன்றுண்டால் அது இந்த உலகத்தில் நடக்கிற மரணங்கள் உறவுகளே.
அதிலிருந்து யாருக்கும் தப்ப முடியாது. ஆனால் எதுக்கும் சாய்ஸ், எதுக்கும் வேண்டியதை சாய்ஸ் பண்ணலாம், வேண்டியதை செய்யலாம். இதுக்கு நேரத்தை சாய்ஸ் பண்ணலாம், இடத்தை சாய்ஸ் பண்ணலாம், நாளை சாய்ஸ் பண்ணலாம். மக்கால மௌத்தாகணும், ஹரம் ஷரீஃபில் மௌத்தாகணும், மதீனா முனவ்வரால மௌத்தாகணும் என்று உம்ராக்கு போறான், ஹஜ்ஜுக்கு போறான், நியத்தை வச்சுக்கிட்டு போறான். என் வேலை வெட்டி எல்லாம் முடிஞ்சு ரஹ்மானே என்ன உண்ட ஹரத்தில் எடுத்துடு, பக்கீல் அடக்கப்படும் ஆசைப்பட்டு போறான். பெய்த்துட்டு சந்தோஷமா நாட்டுக்கு திரும்பி வந்து பஸ்ஸுக்குள்ள மௌத்தா போறான், வாஷ்ரூம்ல மௌத்தா போறான். சுப்ஹானல்லாஹ், என்னால உங்களால சாய்ஸ் பண்ணேலாம், அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். காலன் வைத்தியனால் கைவிடப்பட்டவன் நீண்ட காலம் வாழ்ந்து போறான். உங்களோட கடவுளை பிரார்த்திச்சுக்கோங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, திருப்பி அனுப்பிடுவன் அல்ஹம்துலில்லாஹ். என்ன திருப்பி வாழ்ந்தான், பொழைக்கவே மாட்டான்னு நினைச்சவன் பொழைச்சான். இவங்கெல்லாம் மௌத்தாக சான்ஸே இல்லைன்னவங்க இந்த உலகத்தை விட்டு போனாங்க. உறவுகளே, மரணப்பிடி என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. அது ஒரு மனிதன் ஒரு மூமினுடைய உள்ளத்தை நீங்கக்கூடாது. அறிவுள்ள மக்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி எங்க தெரியுமா இருக்குது? எங்க இருக்குது? காணுகின்ற மரணங்கள் இருக்குது. புத்தி உள்ள மனிதர்களுக்கு மிகப்பெரிய உபதேசி மரணம். ஜனாசா மரணம் என்பது மிகப்பெரிய உபதேசரோகளே. அதை விட பயான் வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மணித்தியாலம் மிஞ்சி போனா ஒரு மணித்தியாலம், இதுக்குள்ள நாங்கள் ஊட்டி பேய்த்திருவோம். நாங்க காணுற மரணங்கள், அடிக்கடி காணுகின்ற மரணங்கள் மிகப்பெரிய உபதேசரோகளே. எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா? அடுத்த செகண்ட் எனக்கு வரலாம், கற்பனை பண்ணாமல் வருவது, நினைச்சு பார்க்காமல் வருவது. ஒட்டுமொத்த உலகத்தையுமே துயரத்தில் ஆழ்த்திய ஒரு கோர நிகழ்வு தான் சென்ற நவம்பர் 27, 28, 29 நாடு சந்தித்த கோர நிகழ்வு உறவுகளே. யாருக்குமே மறக்காத பேர் தான் ரம்பு கிளை என்பது உறவுகளே. அந்த ரம்பு கிளை விலான கம என்பது எம்மை அண்டி ஒரு பகுதி தான், மிச்சம் தூரம் இல்லை. கண்டியில அக்குரண பிரதேசத்தில் விலான கம என்ற பேரில் ரம்பு கிளை என்ற ஒரு கிராமம், ஒரு கிராமம் உறவுகளே. இப்ப நாங்க இருக்கிற இந்த ஏரியா ஒரு கிராமம், திகாரி என்பது ஒரு கிராமம், நாம்புழு என்பது ஒரு கிராமம், மல்வானை என்பது ஒரு கிராமம். இந்த கிராமங்கள் அல்லாஹ் தனியாக பேசுறானவர்களே. கிராமம், இந்த கிராமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவோடு இரவாக அப்படி ஒன்றே இல்லைன்னு ஆக்கினா இல்லையா? ஒட்டுமொத்த நாட்டையும் துயரத்தில் ஆழ்த்திய மிக கோரமான ஒரு நிகழ்வு உறவுகளே. அது நினைச்சாலே கண்கள் ஓடச் செய்கின்ற ஒரு கோரமான நிகழ்வு. ஏசிடிஜேயால மற்றும் பல அமைப்புகளால் நிறைய உதவிகள் போச்சு, பார்த்து கொண்டு தான் இருந்தோம், செஞ்சோம். உறவுகளே, அவங்க எங்க? இந்த உலக நிரந்தரம் என்றிருந்திருக்குமாக இருந்தால் வல்லாஹ் இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேல சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்திருப்பார். எங்க அவர்? ஏன் நான் அவரை ஒப்பிட்டு காட்டுறேன்? அவரை விட சிறந்த, அவரை விட மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், அவரை இந்த துனியாவையே கையில வைத்து ஆண்டவர் யாரும் இல்லை. இந்த உலகத்தையே அல்லாஹ் அவருக்கு கொடுத்தானவர்களே. அவர் எங்க? சுலைமான் நபியை பத்தி பேசுற ரப்பு என்ன பேசுறான்? அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையுமே கொடுத்தான். மனிதர்கள் வேண்டுமா, ஜின்கள் வேண்டுமா, பறவைகள் வேண்டுமா, பட்சிகள் வேண்டுமா, ஊர்ந்து செல்கின்ற வேண்டுமா, எறும்பு வேண்டுமா, அனைத்தும் பேசுவது அவருக்கு விளங்கும். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல், அருள். ஆனால் உலகத்தை இல்லை என்ற அளவுக்கு அனுபவித்தார். ரப்புக்கு நெருக்கமாக வாழ்ந்தார். பணம் இருந்தால் அனுபவிங்க, அனுபவிங்க, ரப்ப மறக்காதங்க. மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் ஒரு ஆட்சியாளர். எல்லாம் வந்து கியூல நிற்கிற மனிதர்கள், மிருகங்கள், பட்சி எல்லாம் வந்து நிற்குது. ஒரு பார்வையில் அப்படி பார்க்கிறார். வக்கால மாலி லா அரா அல் ஹுத்ஹுத். எங்க ஹுதூத காணல? ஒரு பறவை பாருங்க, ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமை. அப்படி பார்த்தவர் எங்க ஹுதூத் இந்த இடத்துல இல்ல. இப்ப ஹுதூத் வரணும், தெளிவான சான்றோட வரணும். லேட்டானதை காரணம் சொல்லணும். லேட்டானதை காரணம் சொல்லலன்னா லஅத்பஹன்னா, அறுத்து போட்டுடுவேன் என்றார். ஹுதூத் வருது. அரசே, அரசே, ஒரு அரசியை கண்டேன், இளவரசியை கண்டேன். அவள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாமல் சூரியனுக்கு சுஜூது செய்கிறாள், வணங்குகிறாள். பொய் சொல்றாய்? இல்லை அரசு, உண்மையைத்தான் சொல்றேன். இந்த லெட்டர் எழுதி கொடுத்தார், கொண்டு போய் போட்டார். இது வரலாறுகளே. அவள் பார்த்தா இன்னஹு மின் சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது சுலைமான் என்ற ஆட்சியாளர் இருந்து வந்திருக்குது. என்ன கட்டுப்பட்டு முஸ்லீமாகி வரட்டுமா, இல்லாட்டி போர் தொடுப்பாராம். இப்ப வாத பிரதிவாங்களுக்கு பின்னால அரசு இங்க வரப்போறார். என்ன துனியாவெல்லாம் கொடுத்தான் எங்கள்கிட்ட கடுகிறவர்களே. அணு அந்த அளவு கூட எங்கள்கிட்ட சுலைமான் நபியோட பார்த்தா வரப்போறார்.
அரசிங்க வரப்போறார். சுலைமான் நபி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். என்ன சொன்னார் தெரியுமா? அவள் இங்க வாரத்துக்கு முன்னால அவளுடைய சிம்மாசனம் இங்க வந்து நிற்கணும். கால இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்கள் இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லிச்சு, அரசே கபிலான் தகூம மகாமிக் உங்களோட இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கட்டுமா? உங்களோட செயலிருந்து நீங்க எழும்புவதற்கு முன் கொண்டு வந்து வைக்கட்டுமா? அரசருக்கு லேட். வேதங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் இருந்தார். அரசே கண் சிமிட்டுவதற்கு முன் கொண்டு வந்து வைக்கிறேன். திரும்பி பார்த்தார், ஆசனத்தை கண்டார். துனியாவை உச்சகட்டம் அனுபவித்த ஒரு மனிதர் அவர்களே அல்லாஹ் கிட்ட கைதூக்கி துவா கேட்கிறார். இந்த அருளை கண்டத்தோட நான் சொல்ல வாரது, இவ்வளோ பிரமாண்டமான ஆட்சியை வச்சு கொண்டிருந்தவர் எறும்பு பேசுறத காதுல கேட்கிறார். இவர் எங்க? ஒரு நாள் தினம் ஒரு தடி, நபிமார்கள்ட்ட கையில தடி அசா இருந்துச்சு. சுலைமான் நபி தன் தடியை ஊண்டினார். சாய்ந்து பைத்துல் மக்தஸ் கட்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறார். தடியை ஊண்டியாச்சு, சாஞ்சி பார்த்து கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், சுலைமான் நபி மரணிக்கிறார். ஜின்கள் அள்ளி வேலை தெரியா. ஜின்னுக்கிட்ட போற ஒரு சமூகம் போகுதே, ஜின்கள் அள்ளி வேலை. ஜின்களுக்கு தெரியா என்ன நடக்குதுன்றே தெரியா. அவங்களுக்கு மறைவான அறிவில்லை. ஆனால் இந்த மோட்டு சமூகம் ஜின்கள் யார்கிட்டயோ ஜின் இருக்காமனு நம்பி போகுது. இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு குர்ஆன் சொல்லுது. மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்த் தஅகுலு மின் ஷஅதா. சுலைமான் என்ற அந்த மனிதர், அந்த நபி மரணித்தார் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு கரையாம்பூச்சி எறும்பு அரித்து அரித்து தடியோடு சாய்கின்ற நேரம் ஜின்கள் பேசிக்கொண்டாங்க. தெரியா போச்சே, தெரிஞ்சிருந்தா எப்போ எஸ்கேப் ஆக இருப்போம் என்று பேசியது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். உறவுகளே, அந்த சுலைமான் நபியை இந்த மண்ணுக்குள் என்று சொன்னால் நான் நீங்க கடுகுறவுகளே. இந்த மண்ணை ஆள வந்தவர்கள் எத்தனை பேர்? கோடி, கோடியிலும் கோடி உறவுகளே, ட்ரில்லியன். சுப்ஹானல்லாஹ், யார் தான் ஆண்டார்கள்? யார் தான் வாழ்ந்தவர்கள்? யாருமே இங்கு வாழல் உறவுகளே. எல்லோரும் வெறும் கையோடு வந்தார்கள். இஸ்லாம் சொன்ன மரபு நிர்வாணமாக அனுப்ப முடியாது. சம அளவில் மூடு வெள்ள துணியை வச்சு உலகம் அனுப்புது. ரம்பு கிளை என்பது பக்கத்தில் உறவுகளே. மரண சிந்தனை என்பது மூமியின் வாழ்க்கை 24 மணித்தியாலும் இருக்கணும். 1000 மோட்டிவேஷன் நடக்கட்டும், 1000 கவுன்சிலிங் நடக்கட்டும், 1000 பயான்கள் நடக்கட்டும், 1000 மிம்பர் மேடைகள் கேளுங்க. எங்க தெரியுமா பயன்பாடு இருக்குது? அது உள்ளத்துக்குள்ள போகணும் உறவுகளே. சுப்ஹானல்லாஹ், அந்த ரம்புக்கில மக்கள் மரணிப்போம் என்று நினைத்திருப்பார்களா? தெரிந்திருந்தால் அன்றிரவு அங்கு தூங்கி இருப்பார்களா? தெரியா, கற்பனை கிட்டாதது. இரவு தூக்கத்துக்கு தான் போனாங்க. இரவு தூங்க போனாங்க. காலையில ஜனாசா. ரமீஸ் மௌலவி என்ற ஒருவர் பேசின வீடியோ ஆடியோவை நாங்கள் கேட்டோம். எல்லாரும் கேட்டீங்க. என்ன சொன்னார்? இரவு சட்டம் 2 முறை ஒரு சட்டம் வந்துச்சு. வந்தோம் போய்க்குள்ளேலா. அவர் பள்ளி இமாமுடி நினைக்கிறேன். அது காலையில் வாரேன், என் ஊருக்குள்ளே போகிறேன், என் மனைவி டீச்சர், என் மகள், என் மகன், என் மதினி, என் மைனிட பிள்ளைகள், என் குடும்பத்தில் 9 பேரை இழந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் ஒரு சகோதரர் பேசினார். வெளிநாட்டில் இருந்து வந்திறங்கினேன், என் குடும்பத்தில் 15 பேரை இழந்திருக்கிறேன் என்று சொன்னார். உறவுகளே, நினைத்திருப்பார்களா? ரம்புக்கெல்லாம் அந்த மக்கள் அல்லாஹ் மக்ஃபிர்லஹும் அல்லாஹ் மஜ்ஜல் குபூரஹும் ரௌதத்தம் மின் ரியாலில் ஜினான். அல்லாஹ்வோட மண்ணறைகளை சுன பூஞ்சலைகளை ஆக்கட்டும், அவங்களுக்கு மன்னிப்பெல்லாம் வழங்கட்டும், ஷஹீதுகள்ட்ட உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் கொடுக்கட்டும். ஆனால் உறவுகளே, நடந்தது என்ன? இரவு தூங்க போனவங்க தான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் இரவு தூக்கத்தில் உயிர்களை எடுக்கிறான், மௌத்தாக்குறான். இரவையில தூக்கத்தில் எங்களை மௌத்தாக்குறான். தூக்கம் என்பது மரணம் என்று முன்னோர்கள் சொல்லலையா? எங்களோட உம்மா அப்பா சொல்லலையா? தூக்கம் மரணத்துக்கு சமம் என்று சொல்லலையா? குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் இரவையில் தூக்கத்தில் எங்களை மரணிக்க செய்கிறான், எடுத்துடுறான். நீங்க பெட்ரூம்ல படுத்தீங்க, காலையில பார்த்தால் செட்டியில கொண்டு வந்து முன்னுக்கு செட்டியில போட்டிக்குது. தூக்கத்தில் நடக்கிற வியாதியா? என்ன நடந்துச்சு? எப்படி வந்தேன்? உம்மா சொல்றா, மகன் சாட்சியும் சாச்சாவும் வந்தாங்க, ஒன்று கூட இங்கே போட்ட ரூமில் சாட்சியும் சாச்சாவும் தூங்குறாங்க. உறவுகளே, தூக்கம் மரணம். சில நேரங்களில் நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. கதவை தட்டினாங்க, தட்டினாங்க, முழு ஏரியாவும் சேர்ந்தாச்சு, அந்த ஏரியா ரோட்டே சேர்ந்தாச்சு. தட்டி 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 பெல் அடிச்சு 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 கடைசா மவுத்துன்னு முடிவு செஞ்சாங்க.
ஓட்ட கலட்டி இறங்கி போய் தட்டினா எழும்புறா. என்ன? தூக்கம். அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, அல்லாஹ் சில உயிர்களை தூக்கத்தில் பற்றிக் கொள்றான், பிடிச்சு கொள்றான். நிரந்தரமா எடுத்துக்கொள்றது மீக்கு. அல்லாஹ் சில உயிர்களை திருப்பி அனுப்புறான். திருப்பி அனுப்பப்பட்ட உயிர்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கிறான். இதுல எந்த ஜமாத்துல நாங்க இப்ப இருக்கிறோம் தெரியுமா? நாங்க இப்ப இருக்கிறது எந்த ஜமாத் தெரியுமா? தூக்கத்தில் எடுத்துக்கொள்ளாம திருப்பி 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 டெய்லி அனுப்பப்பட்ட ஜமாத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நிரந்தரமா கண்ணை மூடிடும். அது தெரியா, அது எப்ப எங்க ஏது ஒன்று தெரியா. ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை சொல்றோமே, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை சொல்லிக்கொண்டு நான் மௌத்தாகிறேன், உன்னுடைய பேரை சொல்லிக்கொண்டு நான் மௌத்தாகிறேன், நீ நாடினால் நான் திரும்பி எழும்புவேன். அல்லாஹும்ம அரபே தெரியாதவர்கள் இல்லை நீங்க. மௌத்து உண்டா, மையத்தின்றா, ஜனாசா மரணம். அமூத்து அல்லாஹும்ம இறைவா பிஸ்மிக ஓண்ட பேரை சொல்லிக்கொண்டு அமூத்து நான் மௌத்தாகிறேன். மௌத்தாகிட்டீங்க. 9:30 10 மணி 11 மணி 12 மணிக்கு மௌத்தாகிட்டீங்களா? வாஹியா மீண்டும் நீ நாடின நான் ஹயாத்தாகிறேன். காலையில் எழும்புறோம் எப்படி தெரியுமா? ஓதுங்க, உணர்வோடு ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். என்ன மௌத்தாக்கினத்துக்கு பின்னால் மீண்டும் ஹயாத்தாக்கிய ரப்பே உனக்கே எல்லா புகழும். ஒரு நாள் நிரந்தரமாக உனக்கிட்ட நாங்கள் வந்துடுவோம் என்று ஒவ்வொரு நாளும் மூமின் சொல்லிக்கொண்டு தூங்குறான், சொல்லிக்கொண்டு எழும்புறான். உறவுகளே, மரணப்பிடி சுப்ஹானல்லாஹ். இந்த இலங்கை திருநாட்டில் நாங்கள் சந்தித்த நிகழ்வுகள், கண்ட காட்சிகள் உணர்வுள்ள உள்ளங்களுக்கு அது மிகப்பெரிய ஆதாரம். உறவுகளே, சிந்திக்கின்ற உள்ளங்களுக்கு காணுகின்ற மரணங்கள் மிகப்பெரிய பாடங்கள். உறவுகளே, சாதாரண பாடம் அல்ல, மிகப்பெரிய பாடங்கள். உயிர்களை மீட்டு கொண்டிருக்கிறாங்க. மீட்பு பட மீட்டு கொண்டிருக்கிற நேரம் இது வரைக்கும் ஃபுல்லா மணல் மேடால மூடப்பட்டவர் சொன்னாரு, பேசுறாரு, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என் புள்ள 2 காலை பிடிச்சு கொண்டு கீழே இருக்கிறாங்க. புள்ள 2 சத்து முஸ்லிமல்லார் சகோதரன் நினைக்கிறேன், என்ன குழந்தை 2 காலை பிடிச்சு கொண்டு என்னை விட்டுடுங்க. நாங்கள் உறவுகளே, மரணம் என்ற நிலைமை யாராலும் தவிர்க்க முடியாது. என்ன பிரயத்தனங்கள் எடுத்தாலும் யாராலும் முடியாத உறவுகளே. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு நாங்கள் கண்டோம். ஹைதராபாத்ல இந்தியாவில் இருந்து உம்ராவுக்காக வேண்டி வந்த 52 பயணிகள், 52 பயணிகள் உம்ரா கடமையை சந்தோஷமா முடிச்சாங்க. ஜியாரா மஸ்ஜித் நபவியை நோக்கி போறாங்க. அல்லாஹ் தூதர் மக்பராக்கு போகணும், பார்க்கணும், பக்கீக்கு போகணும், பார்க்கணும், சஹாபாக்கள் உலாவிய இடத்தை பார்க்கணும், முஹாஜிரின் அன்சார் இடத்தை பார்க்கணும், அன்சாரத்தோடு கால்பட்ட பிரதேசத்தை மிதிக்கணும், அங்கே நாங்கள் எல்லா கூபாக்கு போகணும், மலைகளுக்கு போகணும். அந்த உணர்வோடு தான் போனாங்க உறவுகளே. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் போய்கொண்டிருக்கிற நேரம் நாங்கள் எல்லாரும் எஃபியோடு எல்லாருக்கும் தொடர்பு, எல்லாரும் பார்க்கிறோம். போய்கொண்டிருக்கிற அந்த செகண்ட்ல மதீனாவை அன்பிக்கிற நேரத்தில் நிரப்பப்பட்ட ஒரு பவுசர்ல, பெட்ரோல் நிரப்பப்பட்ட பவுசர்ல விட்டு ஒன் த ஸ்பாட் கருகி போனாங்க உறவுகளே. அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். நினைச்சிருப்பாங்களா? அவங்க போறதுக்கு முன்னால போட்ட வீடியோ போட்டதை பார்த்திருப்பீங்க. சில பெண்கள் வீடியோ பண்ணி கொண்டு போறாங்க பஸ்ஸுக்கு, சில பெண்கள் மறைச்சு கொள்றாங்க. உறவுகளே, 3 பரம்பராவே இல்லா போச்சு. நினைச்சு பாருங்க. கற்பனை பண்ணி வருவதல்ல, நினைத்து வருவதல்ல, நாங்கள் நினைக்காமல் நடக்கின்றது மரணம். சொல்லி வருவதல்ல, திடீரென்று வருவது மரணம். ஆனால் நாம் மரணிக்க பிறந்தவர்களே. தலைப்பு, நாம் மரணிக்க பிறந்தவர்களே. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் நிரந்தரமா வாழ வந்தவங்க. மௌத்தாகிறல்ல. வதத்தஹிதூனல் மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். கோட்டை கொத்தளங்களை நீங்கள் அமைக்கின்றீர்கள், அடுக்கு மாடிகளை எடுக்கின்றீர்கள், சொகுசான வீடு வாசல்களை கட்டுகின்றீர்கள். லஅல்லக்கும் தஹ்லுதூன், நிரந்தரமாக வாழ போறவங்கள மாதிரி. நான் சொல்லல, ரப்பு சொல்றான். நிரந்தரமா வாழ போறவங்கள மாதிரி தான் நீங்க கட்டுறீங்க. இல்ல, ஒரு நாள் வெறுங்கை வீசன்ட்ட வரத்தான் போறீங்கன்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். உறவுகளே, ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, வாழுகின்ற இந்த வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை. நடந்து முடிந்த இந்த அனர்த்தத்தில் ஒரு கவலையான நிகழ்வு உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஏ தெரியுமா? அந்த நிரந்தரமாக வாழ போகிற மாதிரி நினச்சிக்கிறவங்களுக்கு இரத்த உறவு ஏண்ட சாய்ஸ் அல்ல, அது அல்லாஹ்வுடைய சாய்ஸ்.
ரத்த உறவுண்டா ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா ஏண்ட உம்மம்மா ஏண்ட அப்பா ஏண்ட வாப்பா ஏண்ட வாப்பப்பா ஏண்ட சாச்சா ஏண்ட பெரியப்பா ஏண்ட மாமி ஏண்ட சாச்சி ஏண்ட பெரியம்மா ஏண்ட மாமா, இதெல்லாம் தாய் வழி தந்தை வழி உறவுகள், ரத்த உறவுகள். என்னால் சாய்ஸ் பண்ணலாம். நான் கட்ட போகிற வீட்டை சாய்ஸ் பண்ணலாம், நான் படிக்க போகிற பாடசாலை சாய்ஸ் பண்ணலாம், என் பிள்ளைய படிப்பிக்க போகிற பாடசாலை சாய்ஸ் பண்ணலாம், நான் செய்ய போகிற தொழிலை சாய்ஸ் பண்ணலாம், என் உம்மா சாய்ஸ் பண்ணலாம், என் சாட்சியை சாய்ஸ் பண்ணலாம், என் மாமா சாய்ஸ் பண்ணலாம், வைஃபோட வாப்பா சாய்ஸ் பண்ணலாம், உம்மோட தம்பியை நானா சாய்ஸ் பண்ணலாம். இது அல்லாஹ் போட்டு உறவுகளை. இந்த உறவு பாலத்துக்குள்ள ரத்த உறவு நாங்கள் தனியாக ஒரு நேரம் பேசுவோம், அதெல்லாம் நான் சொல்ல வாரது. இந்த கம்பளையில வெள்ளம், இந்த நேரத்தில் ஒரு மௌலை பேசியிருந்தார் உறவுகளை. சஹி லைஃப் தெரியல, ஆனால் பல இடங்களில் சொல்லிட்டு, ஆனால் ஒரு செய்தி உறவுகளை என்ன, நான் தம்பிக்கும் தாத்தாக்கும் இடையில் ஒரு திருமண முரண்பாடு, ஏதோ ஒரு விஷயத்த முரண்பாடு. இப்போ நான் தம்பிட ஃபோனுக்கு தாத்தா கோல் எடுக்கிறான், ஒரு கோல் வருது, 2 கோல் வருது, 3 கோல் வருது, தம்பிக்காரன் ஃபோனை கையில் வச்சுக்கொண்டு தான் நிற்கிறார். ஈகோ, கௌரவ பிரச்சனை. மௌத்தாக பிறக்கல, நாங்கள் வாழ வந்தாக்கத்தானே நடந்தாலும் வாழவே போகிறோம். இப்போ 1 2 3 ஆன்சர் பண்ணல அவர். நிமிடங்கள், செகண்டுகள், நிமிடங்கள், மணித்தியாலங்கள் மாறி 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 போக கம்பளையில் மிகப்பெரிய வெள்ளமாம். இப்போ ஹாஜியார் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, என் தாத்தா கணேசன் நடந்துட்டுதோ, கோலை சுற்றுறாரு. 1 2 50 58 67 80 89 கோள்கள் எடுத்தாராம். 89 கோள்கள் எடுத்தாராம். சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப். இப்போ தான் தம்பிக்கு ஞானம் பிறக்க ஆரம்பிக்குது. ஃபோனத்துக்கு பிறந்து வேலையில் உறவுகளே. பிறகு 27 28 29 நாட்கள், கவலையான நாட்கள். கடைசியாக ஒரு ஐடியா, பள்ளி மௌலை கோல் போட்டாராம். மௌலை சொன்னாராம், ஒரு மணித்தியாளர் மெசேஜ் தாரேன்னு சொல்லி போட்டுட்டு, ஒரு மணித்தியாளத்துக்கு பின்னால் கோலண்டு வருதாம் தம்பிட ஃபோனுக்கு. டக்குன்னு எடுத்தாராம். தாத்தா தான் பேச போகிறா, ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. எடுத்தால், மாமா நான் மகன் பேசுகிறேன் மாமா. திடீரென்று வெள்ளம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 1ஆம் தட்டு மூழ்கி 2ஆம் தட்டுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு மாமா. இந்த நேரத்தில் உம்மா ஒரு வார்த்தை சொன்ன, மகன் எனக்கு யாரோடையும் பேச தேவையில்ல வாப்பா, மாமோடு மட்டும் நான் பேசணும், எனக்கு அவசரமாக கோல் அடின்னு சொன்னார். 1 எடுத்தேன் 2 எடுத்தேன் 3 எடுத்தேன் மாமா, நீங்கள் ஆன்சர் பண்ணல மாமா. என்னோட கேட் வெளியால் லொக்காயிட்டு எனக்கு வெளியில் வந்து கேளா போச்சு மாமா. சுபஹானல்லா. உம்மா அதில் மௌத்தா போனாங்க. ஜனாதா இப்போ தான் அடக்கிட்டு வந்திருக்கிறோம். உம்மா சொன்ன கோல் என்ன தெரியுமா மாமா, மாமா கிட்ட சொல்லு மகன், எனக்கு ஒரு கஃபன் போட சொல்லுன்னு சொல்ல சொன்னார். அதை சொல்கிறதுக்காக தான் எடுத்தேன் மாமா, நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னு ஒரு வார்த்தையை கேட்டதிருக்கிறவர்களே, மேல் கையெல்லாம் புல்லரிச்சு போச்சுக்கிறவர்களே. இப்போ அந்த சகோதரர் கோடி கொடுத்தாலும் மீள பெற முடியுமா? இது உறவுகளே, மிம்பர் மேட உறவுகளே. மரணிக்க பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், சாக பிறந்தவர்கள் உறவுகளே. சாக பிறந்த நாம் வாழ பிறக்கல, நிரந்தரமாக இந்த உலகத்துக்கு வரல, ஒரு நாள் போக வந்தவர்கள் என்ற ரீதியில் ஏன் இந்த ஈகோ, ஏன் இந்த கர்வம், ஏன் இந்த திமிர், ஏன் இந்த மமதை, நான் என்ற அகங்கார உணர்வு? பணிஞ்சு போங்க, தாழ்ந்து போங்க. அனர்த்தம் சொல்ல வந்த செய்தி அதுதான். விட்டுடுடா, உண்ட ஈகோ விடு, உண்ட பெருமையை விடு, உண்ட கர்வத்தை திமிர விடு. நீ 100க்கு 100 சரிந்து வை, பிரச்சனை இல்லை. ஓண்ட தம்பி கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு வைத்து, தம்பி அவன்ல தான் 100க்கு 100 பிள்ளை, பரவாயில்ல ராஜா விட்டுடுடா, நாங்கள் ரத்த உறவுடா, சேர்ந்துடுவோம் அப்படி சொல்லு. இதுதான் உறவுகளே மரண சிந்தனை. இந்த மரண சிந்தனை என்பது இல்லாமல் வாழக்கூடிய ஒரு காலம் உறவுகளே. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. சுப்ஹானல்லாஹ். இளைய சமூகம் ட்ரிப் கொண்டு போகிறதுக்கு ரெடியானால் முதலாவது அவங்க எதை பார்ப்பாங்க தெரியுமா? இசை, கிட்டார், இசை, பஸ்ஸுக்கு தேவையான டிவியோடு சம்பந்தப்பட்ட, பென்ட்ரைவோடு சம்பந்தப்பட்ட, சுபஹானல்லாஹ் பல கற்பனைகளோடு பயணிக்கின்ற அந்த செகண்ட், ஒரு செகண்ட் போதும் உறவுகளே, ஒரு செகண்ட். இந்தியா ஹைதராபாத் டு மதீனா என்ன நடந்துச்சு உறவுகளே? நான் என்ன சொன்னேன்? நாங்கள் கற்பனைகளோடு ஏறுறோம். வலது கால தூக்குறவனுக்கு இடது கால தூக்குறதுக்கு அவகாசம் இல்லை. மகிழ்ச்சியான நிகழ்வுகள், மங்களகரமான சில நிகழ்வுகள் செகண்ட்ல அமங்கலகரமான கவலையான நிகழ்வுகளாக மாறி போறதை பார்க்கிறோம். கவலையான சோகமான நிகழ்வுகளாக மாறுது. அப்படி சந்தோஷமான நிகழ்வு. நுவரலிக்கு தந்தை வழி உறவுகள் எல்லாரும் சேர்ந்து 4 பஸ் பிடிச்சு கொண்டு ட்ரிப் போறாங்கன்னு வைங்க.
தாய் வழி உறவுகள் எல்லாரும் சேர்ந்து, இரத்த உறவுகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் சல்லி பணத்தை தான் குடும்பத்தை நான் கூட்டிக் கொண்டு போறேன், பயான் ஒன்றை போட போறேன், நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்த போறேன், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இந்த ட்ரிப் ஆக்க போறேன் என்று ஏறி போறீங்க. கடுகண்ணாவ மேட்டை ஏறுறீங்க, அதுல உங்களோட வாப்பா அந்த இடத்துல மரணிக்கிறார். சந்தோஷமான அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், எல்லா இன்பங்களையும் ஒரு செகண்ட் தவிடுபடியாக்குமே அந்த மரணத்தை ஞாபகப்படுத்துங்க, அதிகரிங்கன்னு சொன்னாங்க சரலாசமாங்க. உறவுகளே, மங்களகரமான நிகழ்வு. சம்மான் துறையில் சாய்ந்த மருதுல அப்பா, உம்மம்மா, பேத்தி நாங்கள் எல்லாரும் பார்த்தோமே. 3 பேர் போன கார், ஒரு வெகனார் கார். என்ன நடந்துச்சு? அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. சைடில் எல்லாரும் நிற்கிறாங்க, யாரையும் குறை சொல்லலாம். தண்ணியோட யாருக்கும் போட்டி போடலா. முயற்சி பண்ணினாங்க, கயிற்ற வீச கட்டிடான்றாங்க, கயிற்ற வீசினாங்க, கட்டிக்கண்டாங்க. அந்த வயோதிபருக்கு கட்ட தெரியல் உறவுகளே, அவர் கட்டுற மூடு இல்லை, கையும் ஓடல காலும் ஓடல. 3 பரிதாபமான 3 உயிர்கள், ஒரு சின்ன ஒரு குழந்தை பேத்தியும் சேர்ந்து அந்த கார் அப்படியே மூழ்கிறத நாங்கள் பார்த்தோம் உறவுகளே. 2024 காசியிலும் சம்மாந்துறை அரபிக் கல்லூரி, இதே டிசம்பர் மாதம் என்ன மதரசா திடீர்னு லீவு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? கொட்டும் வெள்ளம், லீவு கொடுக்கப்பட்டுச்சு. மறுமுனையில் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் வாராங்கன்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. பிள்ளைகளோட மனசில் என்ன கற்பனை இருந்திருக்கும்? லீவுக்கு போகிறோம், போனதோட ஃபோனை கையில் எடுப்போம், கேம் விளையாடுவோம், கொஞ்சம் அப்படி இப்படி பார்ப்போம், சாச்சி வீட்டுக்கு போவோம், பெரிய மூட்டு போவோம், பைக் ஓடி ஸ்கூட்டி ஓடுவோம், பல சிந்தனைகளோட. தாய் சமூகம் புள்ள வார ஆக்கி கொடுக்கணும், அரைச்சி கொடுக்கணும், நல்லா வச்சுக்கணும், ட்ரிப் கூட்டி கொண்டு போகணும். உறவுகளை செகண்ட் அக்ஸிரு அதிகப்படுத்துங்க, அதிகரிங்க. திக்ர ஹாதிமில் லத்தாத், எல்லா இன்பங்களையும் செகண்ட் தவிடுபடியாக்குமே அந்த முகத்தை ஞாபகப்படுத்துங்க, அதிகரிங்க. வந்தவர்கள், அது நடுவாள ரோட் வருது, 2 பக்கம் வயல் போன்ற பிரதேசம் என்று நினைக்கிறேன். வர நீர் மட்டம் அதிகரிக்குது. வந்த டிராக்டர் இழுத்து கொண்டு போய் 9 அல்லது 6 மாணவர்கள் மரணித்து போன கோர நிகழ்வு இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்தோம் உறவுகளே. உறவுகளை நினைத்து வருவதல்ல, குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மௌத்தை விட்டு விரண்டோன்றோ உங்களை சந்திச்சே தீரும். வலவுக்குந்து பிபுரூஜும் முஷையதா, கட்டப்பட்ட பாரிய பங்கருக்குள் இருந்தாலும் உங்களுக்கு அது வந்தே தீரும் என்றதை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, மரணிக்க பிறந்தவர்களே தவிர வாழ பிறந்தவர்கள் அல்ல. மரணம் என்ற பிடி உங்களை என்னை ஒரு நாளும் விட்டு வைக்காது, அது எங்களை அழைத்து கொண்டே இருக்கின்றது. தாயுடைய வயிற்றுக்குள் நான் நீங்கள் 4 மாத சிசுவாக இருக்கிற நேரம் உங்களுக்கு எனக்கு எது எழுதப்பட்டுச்சோ அது நடந்துட்டே இருக்குது. இன்றைக்கு ரஸ்மி ஷாஹித் வருவார், உரை நிகழ்த்துவார், நான் ஏசிடிஜேக்கு தான் போவேன் என்பது அல்லாஹ் தாயோட வகுத்துக்குள் எழுதி நடக்குகிறவர்களே. உம்மோட வகுத்துக்குள் இருக்கிற நேரம் எனக்குரிய மரணம், எனக்குரிய வாழ்வாதாரம், எனக்குரிய சாப்பாடு, எனக்குரிய திருமணம், எனக்குரிய புள்ளகுட்டி, எனக்குரிய எல்லாம் அவனால் எழுதப்பட்டது. மரணமும் எனக்கு எழுதப்பட்டதுதான். எழுதப்பட்ட மரணம் எந்த நேரம் தெரியாது, மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. உறவுகளே, நாம் மரணிக்க பிறந்தவர்கள் என்ற உணர்வை ஆழமாக மனதில் வாங்குவோம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் இறுதி மூச்சுவரை குர்ஆனை சுன்னாவின் வாழ்க்கையிலே கடைபிடித்து குடும்ப உறவுகளை பகைக்காத நிலைமையில், கடன் இல்லாத நிலைமையில், சிறுக்கில்லாத நிலைமையில் இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட உத்தமர்களோடு எல்லோரும் சேர்த்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, சூரா அத்-துஹான் அல்லாஹு தஆலா சில செய்திகளை பேசிக்கொண்டு வந்து கம் தரகு மின் ஜன்னாத்தின் வஅயூன் வஸ்ரூஇன் வமகாமின் கரீம் வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாக்கிஹீன் கذلك வஅவ்ரஸ்னாஹா கௌமன் ஆகரீன் ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த் வமா கானூ முன்தரீன். சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ தோட்டம் துறவுகளை விட்டு சென்றார்கள். ஃபிரௌனை பற்றி பேசிக்கொண்டு வாரான். மிகப்பெரிய சண்டாளன், உலகத்தால் அப்படி கொடுத்திருந்தான். கம் தரகு, எத்தனையோ விட்டார்கள். மின் ஜன்னாத் வஅயூன், தோட்டங்கள், நீர்நிலைகள், பயிர் பச்சைகள், வஸ்ரூ, விவசாய நிலங்கள், மக்காமின் கரீம், கண்ணியமான ஸ்விம்ஃபுல்லா, நல்ல கண்ணியமான நல்ல அழகா நீரோடைகளா, வீட்டுக்கு முன் அப்படி ஏற்பாடா இப்படி ஏற்பாடா. இன்றைக்கு நாங்கள் இதையெல்லாம் அழகா செஞ்சுக்கிறோம். இது போன்ற அழகான ஏற்பாடுகளோடு வாழ்ந்த அழகான பல ஏரியாக்களை விட்டு சென்றார்கள். நல்ல சுவண்டி எல்லாம் ஏற்படுத்தி வச்சோம், செல்வ செருக்கில் சுகபோகத்தில் வாழ கொடுத்திருந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க.
கதாலிக வஅௌரஸ்னாஹா கௌமன் ஆகரீன். இப்படித்தான் நாங்கள் பின்னால் வார ஒரு சமூகத்துக்கு அதை அனந்தர சொத்தாக ஆக்கினோம். நடந்து முடிஞ்ச அனர்த்தம். போன் பொட்டிகள் மிதந்து வருது, நகநட்டுக்கள் தள்ளி வருது, சல்லிகள் தள்ளி வருது. நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம் உறவுகளே, ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் உறவுகளே. அந்த பணங்கள், அந்த நகநட்டுக்கள் யாரிடது எங்க தேடி கொடுக்க? போன் பாக்ஸுகளோட போனுகள் யாருக்கு எங்க தேடி கொடுக்க? யார்கிட்ட கொடுக்க? எங்க? எந்த கடை யார்கிட்ட பேர் அடிச்சுக்கலாம்? ஒன்றுமில்ல உறவுகளே. கம் தரக்கு கதாலிக்கு இப்படித்தான் இந்த உலகத்தை நாங்கள் பின்னால வாரொண்டுக்கு அனந்தரமாக்கிடுவோம். நீங்க போயிட்டு சேருங்க. ஒரு செய்தி, பமாபக தலை முசமா வல்லாரில், வானமோ பூமியோ அழாது உங்களுக்காக எனக்காக, வானம் பூமி உங்களுக்காக எனக்கு ஆளாது. உங்களை விட என்னை விட கோடி சிறந்தவங்க எல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்தாங்க, போய்த்தாங்க. உறவுகளே, ஒரு நாள் உங்களுடைய வீட்டுக்கு என்னுடைய வீட்டுக்கு திரண்டு வருவார்கள் மக்கள். வல்லாஹி வருவார்கள். இந்த மைக்கில் என் பேரு உங்களோட பேரு அறிவிக்கப்படும். அது எப்ப தெரியா? அது தெரியா? அறிவிக்கப்பட்டது பின்னால் எல்லோரும் வரத்தான் போறாங்க. உறவுகளே, ஒரு ட்ரௌசர், ஒரு அபாயா, ஒரு ஜுப்பா கழட்டி கொண்டிருக்க மாட்டாங்க. கத்திரி குறைச்ச ராஸ் பராசுன்னு பிரிச்சாச்சு. பிறந்த மேனியாக மாற்றிடுவாங்க. கோடீஸ்வரனுக்கு மீதான சட்டம், மிஸ்கினுக்கு மீதான சட்டம். பிறந்த மாதிரி நிர்வாணமாக்கிடுவாங்க. ஒரு வெள்ளத்துணியால் மூடி வச்சிடுவாங்க. உறவுகளே, பெருவிரலை கால் ரெண்டையும் சேர்த்து கட்டுவாங்க, விரல் ரெண்டையும் சேர்த்து கட்டுவாங்க. நாடிக்கு ஒரு கட்டு போடுவாங்க, கையை நீட்டி விட்டுடுவாங்க. இன்னொரு கல்லை கட்டிடுவாங்க. சில நேரம் அவ்வளோதான். நேரம் போகுது. அறிவிக்கப்பட்டாச்சு. உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹலீஃபா உமர். ஒரு நாள் சொல்லுவீங்க உமர் மௌத்தாமுடி சொல்லுவீங்கன்னாங்க. உலகத்தாண்டவங்க உறவுகளே, மிகப்பெரிய உறவுகளே. இது எனக்கும் தான் உங்களுக்கும் தான். கையை நீட்டி வச்சாச்சு. நேரம் போகுது. மரத்திடும், கல்லு மாதிரி ஐசாயிடும். குளிப்பாட்டு நேரம் வரும், தூக்கிட்டு போவாங்க. இப்படி தான் இருப்போம், அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அப்படி கிடத்தியாச்சு. கிடத்திட்டாங்களா? கையை தூக்கி தண்ணி ஊற்றி அப்படி சாஃப்டாக்குவாங்க. ரெண்டு கையை செய்வாங்க. காலை கொஞ்சம் அப்படி இழுத்து சாஃப்டாக்குவாங்க. உறவுகளே, உழு சேர் உறுப்புலேருந்து ஊற்றுவாங்க. தூக்கி உட்கார வைப்பாங்க. வயிற்றை உருவாங்க. மலசல உபாதக தண்ணி அடித்து அனுப்புவாங்க. இங்கல்ல சந்தன குச்சில் சாம்பராணி இபாதத்து வணக்கத்துக்கல்ல, அது விஞ்ஞான ரீதியில் தேவை போட்டுறாங்க. நாத்தம்பரப்படா போட்டுறாங்க. 3 பக்கெட்டில் தண்ணி அல்ல ஒரு பக்கெட்டில் தண்ணி ஒற்றைப்படையாக ஊற்றுவாங்க. இந்த காலோட சேர்த்து அப்படி திருப்புவாங்க, மற்ற காலோட சேர்த்து இப்படி திருப்புவாங்க. உறவுகளே, நான் குளித்தேன், நீங்க குளித்தீங்க. இன்றைக்கு உங்களை என்ன குளித்தல் அல்ல குளிப்பாட்டல், ஜனாசா குளிப்பாட்டல். கம்தரக்கூ மிஞ்சன்னாத்தி வாயோ, எதையெல்லாம் விட்டுட்டு போனாங்க. அடுக்கு மாடிகளா, சொகுசான வாகனங்களா, சொத்து பத்துக்களா, அடுக்கு மாடிகளா, எல்லாம் விட்டாச்சுறவுகளே. வெறும் கையோட சில நிமிடங்களில் போகத்தான் போகிறோம். சம அளவில் 3 வெள்ளத்துணி தூக்கி வச்சாச்சு. 3 வெள்ளத்துணி தூக்கி வச்சாச்சு. அப்படி ஒரு சுத்து, தலைக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு வச்சாச்சு. சின்ன ஒரு பயான் தூக்கியாச்சு. அப்படியே போயாச்சு. நினைச்சு பாருங்கிறவர்களே, இது உங்களுக்கும் தான், இது எனக்கும் தான். நேரம் தெரியா. அவருடைய பேர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்தில் மிகப்பெரியவர்களாக வாழ்ந்தவர்கள். உறவுகளே, அவர் உமர் கத்தாப். சொர்க்கத்துக்கு சுவசோபனம் சொல்லப்பட்டவர். அபூபக்கரும் பில் ஜன்னா, உமரும் பில் ஜன்னா, உஸ்மான் பில் ஜன்னா, அலியும் பில் ஜன்னா, ரசூலுல்லாஹ் வாயால சொல்லப்பட்டவர்கள். அஷரத்து முபஷ்ஷரீன்கள், அதுவல்லாத இன்னும் பலர். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் அகீதா உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொர்க்கவாதி தான். உறவுகளே, அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க அபூ லுஅல் மஜூசியால குத்தப்படுறார். உடம்பு குடல் வெட்டப்படுது, ரத்தம் பீரிட்டு ஓடுது. மரண சிந்தனை. உலகத்தில் சுலைமான் நபிக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் ஆண்டவர் அவர்தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. வேறு யாரும் இல்லை. அவ்வளோ பெரிய ஆட்சியாளர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாயால சொர்க்க சுபசோபன்னு சொல்லப்பட்டவர். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிணத்துக்குள்ள காலை போட்டு ஒரு தோட்டத்தை உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கேட்டுக்கு காவல் நிற்கிறவன் சொன்னார், அல்லாஹ் அபூபக்கர் வந்திருக்கிறார், சலாம் சொல்கிறார், வர கேட்கிறார், வர சொல்லும். அபூபக்கருக்கு சோனம் என்று சுப செய்தி சொல்லும். வந்தார். ரசூலுல்லாஹ்க்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்து கால் ஒன்றுக்கு போட்டுக்கொண்டார். அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், உமர் வந்திருக்கிறார், சலாம் சொல்கிறார், வர கேட்கிறார், வர சொல்லும். உமருக்கு சுவனம் உண்டு என்று சுப செய்தி சொல்லும். வந்தார். இடப்பக்கம் காலை போட்டுக்கொண்டார்.
ரசூல்லாவோடு சேர்த்து காலை போட்டுக்கொண்டான். உறவுகளே, ஒரு நாள் உஹது மலை ரசூலுல்லா, அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் நிற்கிறாங்க. உஹது மலை தடதண்ட ஆரம்பிக்கு. உஸ்மத் யா உஹது, உஹது சைலண்ட். அலைக்க நபியுன் வ சித்தீக் வ ஷஹீதான். உங்களுக்கு மேல ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீத் இருக்கிறார். ஏன் ஆட்றாய்? உஹது அமைதி கண்டிச்சு. ரசூலுல்லாஹ் சுபன சொல்லப்பட்டவர். உறவுகளே, ஷஹீதான் உஸ்மான், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. உமர் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க, எனக்கு ஷஹாதத் கிடைக்க எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. ஆனால் இப்படி எதிர்பார்க்கல. அபுலூல மஜூசியா சுபோதல வர இழுத்து குத்தப்பட்டு 2 பக்கம் கூர்மையான கத்தி, உணவு குடல் வெட்டப்பட்டுச்சு. தண்ணியை கொடுத்தாங்க, பாலை கொடுத்தாங்க, தேனை கொடுத்தாங்க, எல்லாம் அவுட். சகோதரர்களே, இங்கே தான் நாங்கள் பார்க்கணும் மரண சிந்தனை. இது மூமினுக்கு இருக்க வேண்டியது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்போ ரத்தம் பீரிட்டு ஓடி 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 ஓடி, அதாவது உணர்விழந்து கோமா நிலைமை போன்ற ஸ்டேஜுக்கு போறார். இந்த நேரத்தில் அவருடைய காது கூட தொழுகன்னு சொல்லுங்கன்னாங்க. சலா 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 திடுக்கிட்டு எழுந்தார். லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. யார் தொழுகையை விட்டார் அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சக்கராத் நேரத்தில் சொன்னார் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ், மரண சிந்தனை எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆட்கொண்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். உமர் கத்தாப் பேசுகிற நேரம் ஒரு இளைஞர் வாரார். ஹலீஃபா, ஆட்சி செஞ்சீங்க, நீதியாக இருந்தீங்க, நேர்மையாக இருந்தீங்க, நீங்கள் சிறந்தவர், சொர்க்கவாதி, அப்படி ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. திரும்பி போகிறார். மகனே இங்கே வாண்டு கூப்பிடுறார். அருமை மகனே, உண்ட ஆடையை கரண்டுக்கு மேலே தூக்கிக்கோ ராஜா. புகாரி. உண்ட ஆடைய கரண்டுக்கு மேலே தூக்கிக்கோ தங்கம், கரண்டுக்கு கீழுக்கு ஆடை போடாத, நரகவாதிக்குரிய அடையாளம் என்று சொன்னார் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இதையெல்லாம் தாண்டி ரோகளே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி செகண்டுக்கு போகிற நேரம் ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நயவஞ்சர்களுடைய பேர் லிஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. மரண சிந்தனை. நயவஞ்சர்களுடைய பேர், இவன் பள்ளிக்கு வருவான், தொழுவான், ஜகாத் கொடுப்பான், ஹஜ்ஜுக்கு போவான், உம்ரா எல்லாம் செய்வான், ஆனால் இவன் வடிகட்டிய முனாஃபிக். அங்க அந்த பேர் லிஸ்ட் அந்த நபி ஹுதைஃபா யமானி சாஹிபு சிர் அவருடைய கையில் இருந்துச்சு. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரத்தில் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஹுதைஃபாவே ஹுதைஃபாவே, அந்த பேர் லிஸ்ட்டை கொஞ்சம் பாரு, அதில் ஏண்ட பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுன்றாரு. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாதி ரோகளே, சொர்க்கவாதி எதை பயப்படுறா பாருங்க. ஹுதைஃபாவே ஹுதைஃபாவே, அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க, அதில் என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னார். மூமின்களின் தலைவரே, மன்னிச்சுக்கங்க, அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹ்க்கா கேட்கிறேன், அல்லாஹ்க்கா கேட்கிறேன், ஹுதைஃபாவே அதை கொஞ்சம் பார்த்து சொல்லி என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுன்றதோட, இல்லை ஹலீஃபா உங்களுடைய பேர் அதில் இல்லைன்னு சொல்லி ஹுதைஃபா யமானி சொன்னார். ஈமானி ரோகளே, சஹாபாக்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு கடைசி ஆசை என்ன தெரியுமா? அருமை மகனே, நான் மௌத்தா போனால் நீ ஒரு வேலை செய்யணும் ராஜா. நீ இப்னு உமர்ட்ட சொல்றாரு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா போ, ஹலீஃபா உமர் என்று சொல்லாதே, உமர் என்று சொல்லு. இந்த உமர் சொன்னதாக சலாம் சொன்ன என்று சொல்லு மகன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அபூபக்கர் அடங்கப்பட்டிருக்கிறார். அடுத்த இடம் ஒன்று இருக்குது மகன், அது ஆயிஷாக்குள்ள இடம். சுப்ஹானல்லாஹ். உலகத்தை ஆண்டவர் விட்டுட்டு போற நத்திங் கடுகளவும் இல்லை மகனே, அது ஆயிஷாக்குள்ள இடம்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண ராஜா, அல்லாஹ்வுடைய தூதர்ட மனைவி கிட்ட பேய்த்து நான் சலாம் சொன்னேன்னு சொல்லி உமர் என்று சொல்லு தங்கம், நீ கேளு, அந்த இடத்துல நான் அடங்க விரும்புகிறேன்னு கேளு, விரும்பினால் அடக்கு, இல்லாட்டி அடக்கிடாத மகன். குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து 2ஆம் தடவையும் கூட்டி கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போய் கேளு, விரும்பினால் அடக்கு. மூமின்களின் தாயே, என்ற வாப்பா உமர் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். ரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்குது. அவர் அல்லாஹ் அடுத்து பக்கத்தில் உங்களோட வாப்பா அபூபக்கர் அடங்கப்பட்டிருக்கிறார். அடுத்த இடத்துல அடங்கோடும் உண்டு ஆசைப்படுறார். அருமை மகனே, அருமை மகனே, அல்லாஹ் அடுத்து அடிக்கடி சொல்லுவார், நானும் அபூபக்கர் உமரும், நானும் அபூபக்கர் உமரும், நானும் அபூபக்கர் உமரும் என்று அடிக்கடி சொல்லுவார். அருமை மகனே, நீ அடக்கிக்கொள் என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் அடங்கப்படுகிறார். உறவுகளே, இதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன தெரியுமா? மரணிக்க போற கடைசி நேரத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறேன் என்ற அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சு. உறவுகளே, ஒரு மூமின் வாழ்க்கையில வேறு பிரிக்க முடியாத உணர்வாக, இரத்தத்தோடு கலந்தோடக்கூடிய உணர்வாக மரண சிந்தனை இருக்கணும். வட்டியை விடுவது மரண சிந்தனை இருந்தால் விடுவான், விபச்சாரத்தை விடுவான் மரண சிந்தனை இருந்தால் விடுவான், இசையை விடுவான் மரண சிந்தனை இருந்தால் விடுவான், கலப்படம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், முடிந்த வரைக்கும் கட்டுப்படுத்துவான். ஏன் தெரியுமா? நான் இப்ப மௌத்தானால்
நான் இதே நிலைமையில் எழுப்பப்படுவேன். உறவுகளே, பெரியவர்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, எங்களை மாற்றிக்கொள்வோம். நான் மரணிக்க பிறந்தவனே என்ற அந்த உணர்வை உள்ளத்தில் ஆழமாக ஏற்றுக்கொள்வோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் கடைசி மூச்சு வரைக்கும் குர்ஆனை சுன்னாஹ் வாழ்க்கையிலே கடைபிடித்து நான் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தருவானாக. அக்கூல் கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.